இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கானாவூரின் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் தன் முதல் புதுமையை அரங்கேற்றம் செய்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதே கலிலேயாவின் கானாவூரிலே தன்னுடைய 2வது புதுமையை செய்ய இன்றைய நாளில் வருகை புரிகிறார். இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை பகுதி. இயேசுவை காண்பதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடி நிற்கிறார்கள். ஏன்? இவர் வாக்களிக்கப்பட்டவர், மெஸ்ஸியா, ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு போதிக்கிறார் என்பதற்காக அல்ல. இவர் எருசலேமில் செய்த அற்புதமான காரியங்கள் குறித்து நிறைய செய்தி மக்கள் மத்தியில் பரவுது. ஆகவே இயேசுவை குறித்தவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற பிம்பம் எப்படி? இவர் வெளி அடையாளங்களை செய்கிறவர்னு சொல்லி அந்த வியப்பில் ஆச்சரியத்தில் இயேசுவை காண்பதற்காக கூடி நிற்கிறாங்க. இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால், இதற்கு முந்தின பகுதியில் வாசிக்கிறோம், சமாரியாவை கடந்து இயேசு வருகிறார். அங்கே எப்படி மக்கள் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க? ஒரு பெண் வழியாக அழைப்பு கொடுக்கப்படுது. ஒட்டுமொத்த ஊரே திரண்டு வருது. இயேசு பேசுகிறார், போதிக்கிறார். அப்படி வார்த்தையை கேட்கிறாங்க, நம்புறாங்க. எங்களோட தங்குன்னு சொல்றாங்க. இயேசு அங்கே தங்கிட்டு வரார். வார்த்தையின் மீதான நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோமே, வெளி அடையாளங்கள் மீதான நம்பிக்கையில் இயேசுவை காண்பதற்கு மிகப்பெரிய கூட்டம். எந்த அளவுக்கு இவருடைய வருகை பரவுதுன்னு சொன்னால், 20 மைலுக்கு அப்பால் இருக்கிற கப்பர்நாகும் வரை செய்தி பரவுது. ஏறக்குறைய அது ஒரு நாள் பயண தூரம். அது வரைக்கும் இயேசுடைய வருகை போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இயேசு இருக்கிறார். அவருக்கு முன்னால் ஒரு நூற்றுவ தலைவன் தன் மகனுடைய உயிருக்காய் வந்து அவர் இறைஞ்சி கேட்கிறார். இந்த இடத்தில் இயேசு நூற்றுவ தலைவனை சோதிக்கிறார். இவர் என்னை நாடி வந்திருப்பது உண்மையான நம்பிக்கையிலா, அல்லது இங்க இருக்கிற மற்ற மக்களை மாறி என்னை ஒரு வெளி அடையாளங்களை செய்கிற மனிதனாய் பார்க்கிறார்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். நீ போப்பா சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பெண்களே, நூற்றுவ தலைவன் இல்லை, என் கூட நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் நச்சரிக்கலை. என்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் போன்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் போயிடுறேன், நான் போய் பார்க்கும் பொழுது என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் நான் எப்படி திரும்பி வருவது, எங்கே இருப்பீங்களோ தெரியாது, அதனால் என் கூட வாங்கவேன்னு சொல்லி தொடர்ந்து அவர் நச்சரிக்கவில்லை. 3வது பார்க்கிறோம், இல்லை என் கூட வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்புவேன்னு சொல்லி அவர் அப்படியும் பேசவில்லை. மாறாக இயேசு சொன்ன வார்த்தையை நூற்றுவ தலைவன் உள்வாங்கினான். தான் உள்வாங்கிய வார்த்தையை அவர் முழுவதுமாக நம்பினார். அப்படி நம்பினவர் மறுமொழியே பேசாம என்ன செய்கிறார்? அவர் கடந்து செல்கிறார். அப்படி அவர் நம்பினதுடைய விளைவு என்ன? அவர் போகிற வழியிலேயே அவருக்கான செய்து வருது, மகன் பிழைத்துக் கொள்ளுகிறான். அவருடைய நம்பிக்கை சுகம் கொடுக்கிறது. தோமாட்ட சொல்வார்ல, நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் காணாமல் நம்ப ஒரு பேர் போட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா? இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த நூற்றுவ தலைவன் இல்லை நீங்க வந்து என் கண்ணுக்கு முன்னால் செய்தால் மட்டும் தான் நம்புவேன்னு சொல்லவே இல்லை. ஏன் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும் அவசியம் கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவர் நம்பினார். பாருங்களே, அந்த நம்பிக்கை நூற்றுவ தலைவனுக்கு மிகப்பெரிய பரிசாக அவன் நாடி வந்த அற்புதத்தை தன் பிள்ளைக்கு கொடுக்குது. இந்த செய்தி அங்கு இருக்கிற கலிலேயருக்கும் தான். ஒரு பிற இனத்தான் என்னிடத்தில் வருகிற பொழுது அவன் நம்பியது வெளி அடையாளங்களே அல்ல, நான் சொன்னால் போதும்னு சொல்லி அந்த வார்த்தையின் வல்லமையை அவர் நம்பினார். என்னால் கூடும் என சொல்லி அவர் நம்பினார். ஆகவே தான் கேள்விகளால் சோதித்த பொழுதும் அந்த மனிதன் நம்பிக்கை இழக்கவில்லை, தொடர்ந்து நம்பினார். அந்த தொடர் நம்பிக்கை அவருக்கு வெற்றியை, அவருக்கு வாழ்க்கை தன் மகனுக்கு கொடுக்கும்படியாக செய்தது. இது கலிலேயருக்கு ஒரு பாடம். நீங்கள் வெளி அடையாளங்களை செய்கிறவனை மட்டும் பார்க்காதீங்க. ஏதோ மாயாஜாலம் செய்கிற மனிதன் கிடையாது. நான் ஆண்டவர் அனுப்பியவர், உங்களுக்கான மீட்பர் மெஸ்ஸியா என்பது. இது கலிலேயரை கடந்து இக்கால சூழலில் நமக்கும் பொருந்தும். ஒரு பிற இனத்தார், ஒரு கலிலேய கூட்டம், நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? ஆண்டவரால் எல்லாம் கூடும் என சொல்லி அவர் வார்த்தையை நம்பி சென்ற ஒரு நூற்றுவ தலைவனைப் போல நாம் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளப் போகிறோமா? அல்லது கலிலேய கூட்டம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்தார்கள், அவருடைய நம்பிக்கை எது சார்ந்திருந்துச்சு? இயேசு செய்கிற வெளி அடையாளங்கள் மீது. நாம் எதில் நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பியிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். பல சமயங்களில் வெளி அடையாளங்களை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஆகவே தான் இன்று பல இடங்களுக்கு நாம் சிதறி போகிறோம். இதை மந்திரிச்சு வைக்கிறது, அதை பண்ணுற இது பண்ணுறதுன்னு சொல்லி. நூற்றுவ தலைவன் அவன் பிற இனத்தாக இருந்தாலும், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தாலும், அவன் வழியாய் இன்று கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகன் சுகமடைவான்னு சொன்னால் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய ஜெபமும் நம்முடைய பாடலுமாய் மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுது பிற இனத்தாருக்கே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தந்தை, மகன், தூய ஆவியினால் அவருடைய பிள்ளையாய், அவருடைய ஆலயமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இன்னும் எவ்வளவு ஆழமான மேன்மையான அற்புதமான காரியங்களை செய்வார். உணர்வோம், சுகம் பெறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.